Which one of the following device is used to measure relatively high temperature such as are encountered in furnace? Furnace அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இந்த பவர் பிளான்ட்லாம் வந்து அணு உலைன்னு சொல்லுவோம்ல. நிலக்கரி போட்டு எரிக்கிற இடம். அதுலதான் புகை வெளியே வரும். அதுதான் வேணும் உலை அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்னஸ் இங்கிலீஷ்ல. தமிழ்ல பாருங்களேன். உலைகளில் காணப்படும் ஒப்பீட்டு அளவில் அதிக வெப்பநிலையை அளவிட பின்வரும் சாதனங்களில் எது பயன்படுத்தப்படுகிறது? அப்ப என்ன? யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ல ரெண்டு விதமா கேட்பாங்கன்னு சொன்னேன். ஒண்ணு எஸ்ஐ யூனிட், இன்னொன்னு ஒரு டிவைஸ் கொடுத்துட்டு, அதாவது ஒரு டிவைஸோட ஒர்க்கை கொடுத்துட்டு எந்த டிவைஸ் இந்த வேலையை பார்க்கும், அந்த டிவைஸை யூஸ் பண்ணி தான் அந்த வேலையை பார்க்க முடியும் அப்படின்னு கொஸ்டின் இருக்குல்ல. அதுதான் என்ன டிவைஸ்ல இந்த இடத்துல பாருங்க. ஏதோ ஒரு டிவைஸ் சொல்றாங்க. அது என்ன பண்ணுமா? ஹையான டெம்பரேச்சர், அதாவது அணு உலை மாதிரி இருக்கிற இடத்துல அதுல டெம்பரேச்சரை மெஷர் பண்றதுக்கு எந்த டிவைஸை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா பைரோமீட்டர் வரும். பைரோமீட்டர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அணு உலையில அவ்வளோ டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணணும். எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு அதை கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்றது வந்து பைரோமீட்டர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆன்சர் சி பைரோமீட்டர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன். அம்மீட்டர். அம்மீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரு வயர்ல கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அது எவ்வளவு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அதை பார்க்கறதுக்கு என்ன அம்மீட்டர். அடுத்து இந்த ஃப்ளக்ஸ் மீட்டர் இருக்குல்ல, ஃப்ளக்ஸ் மீட்டர் அதுலயே பேர் இருக்கு. ஃப்ளக்ஸ் மீன்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தமிழ்ல என்ன சொல்லுவோம்? காந்த புலம் அப்படின்னு சொல்லுவோம். காந்த புலத்தை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்றதா என்ன ஃப்ளக்ஸ் மீட்டர். அடுத்து இந்த போலோ மீட்டர் இருக்கு பார்த்தீங்களா, இது எதுக்குன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுல வர ரேடியேஷன்ஸ் கதிர்களை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்றதா என்ன போலோமீட்டர். அதர் ஆப்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கேன், ஏன்னா அக்கௌண்ட்களை கேட்கும் போது நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்.